என்னடி அம்மா அப்படி வாங்கி உட்கார்றா? பொண்ணு தப்பு பண்ணிட்டீங்க. சவுதா பேசியா? ஆசையா? ஆமாங்க. அந்த ஆசை நைட்டு தான் காட்டக்கூடாதா? மனமேடையில தான் காட்டணுமா? ஒரு அச்சு மரம் அக்கம் பக்கம்னா நினைப்பாங்க, பெருமையா நினைப்பாங்க, கலந்து வந்து நினைக்க மாட்டாங்களா? பாசமா பாசம் வேணாம் சொன்ன அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டியம்மா. கூரை போட நல்லா இருக்குதம்மா. இப்ப மாடலா ஏமா தொண்டை கட்டிங்க கிச்சன் பையனா சாப்பிட்டேன்னா அதெல்லாம் இல்லங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? சரிம்மா. எனக்கு திருமணம் செய்ய சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. அப்படியே நான் முகத்து மூடி இருக்கா? திருமணம் ஆயிட்டு பிறகு சாமிங்க. முகத்து கட்டமாகுதா? சரி உங்க கைது தாலி கட்டமா என்னவா? கட்டுங்க. ஒரு முகத்தை காட்டினா தான் வேணாங்க. செல்ல காட்டு. வேணாம் சொல்லிட்டுல அந்த முகத்திலே ஒரு முத்தம் தரணும். முத்தம் தரணும். நீ எனக்கு முத்தம் தரணும். சரியா? காட்டுமா? வேணாங்க. முகத்து காட்டி செல்லாம். ஏய் சரியா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீன் குஞ்சா அது இருக்காதடா. நீங்க ஏடா மீன் பிடிக்கும்? மீன் பிடிக்கிற இடமா முட்டி ஒண்ணு விட்டு போகுதாடா? கல்யாணத்துக்கு நாதத்தூரி டவுன் வைக்கணும். ஆமா போய் அமுத்திட்டு வாடா. ஏற்பாடு பண்றா. நீ உட்காரு. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. கல்யாணம் சிறப்பா அமையும். ஓ மலரே, ஓ மலரே, ஏமா மலரே, நம்ம கல்யாணம் கொடுத்தா இருக்குமாடா? ஆனா சரியான செவுட்டு தரமா இருப்பாங்க. தெரியல இம்மால கூட்டுங்கற தூங்கிறான் பாரு பட்டுக்குது. ஓ மலரே, ஆமா மலரே, ஓய் மலரேயா, மலரே மெதுவா கூப்பிடுற. மலரே கல்யாணம் இன்னைக்குடா, நாளைக்கு இல்ல. கல்யாணம் நடந்ததாடி போதும் குடும்போது கல்யாணம் இன்னைக்கு நடக்கணும். ஓ மலரே, ஓய் ஏய்யா ஏய்யா ஓ நாய் நீ குடுறாமா பட்டுக்குது. ஓ ஏய்யா
அவன் எப்போ தூங்கிட்டான் அவன். தூங்குறவங்கள ஏய்ப்பில்லண்ணா, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஏய்ப்பே முடியாது. ஏபிடா போயிட்டு வரேன். கிட்ட வர அடிக்கிறேன். அவரு கல்யாணம் வாழ்க்கிறாரா, அறியாத புள்ளனா, ஒழுக்கமான வாழ்றா. ஏய் உக்காவும் வயசுக்கு வந்து 10 வருஷமா வீட்டுல மக்கின்னு கிடக்குது. குத்துறாடே கட்டிக்கிட்டோம். ஏய் முருவா, ஓ அவகாசி நல்லா இருக்குமாடா. அவங்க அக்கா செய்யார் பெருசா இருக்கா, சூப்பரா இருப்பான். அவங்க அக்காவுக்கு சூத்து பின்னால பெருசா இருக்கும், பூபதிக்கு வயிறு பெருசு முன்ன இருக்கும். திருமணத்துக்கு மேல வாசிக்கணும்பா. சம்பளம் எவ்வளவு கேக்குறேன் கேட்டம்பா. அப்படியா? ஆமாமா, ஒரு 5000 ரூபாய் கொடுறேன். இன்னாத்தின அப்படியே அடிச்சு கீக்கிற உனக்கு 5000 ரூபாய் கொடுறேன். ஏய் பூபதி, ஒரு சந்தேகம் வந்தா வண்டி டிக்கில போய் பாருடா. டேய் 3 டாப் கிழிஞ்சு போயிடுடா. ஆமா, கொஞ்சம் பார்த்து கேளுப்பா. ஒரு மணி நேரத்துல வரணும்பா. பெரியவர் வர கூட்டி வந்துக்கறேன். 5000 ரூபாய் கொடுறேன் கூட. 5000 ரூபாவா? என்னய்யா யோ, ஒரு மணி நேரத்து வேலைக்கு 5000 ரூபாய் கேக்குறேன். என்னால அவ்வளவுலாம் தர முடியாது யோ. கொஞ்சம் பார்த்து கேளு. படிச்சு கேளுடா. பெரியவர் வர கூட்டி வந்துக்கறேன். ஆமா, பாவமா இருக்குது. ஒரு 4000 ரூபாய் கொடுறேன். 4000 ரூபாவா? 1000 ரூபாய் கம்பெனி ஒரு 4000 ரூபாய். ஒரு மணி நேரத்து வேலைக்கு 4000 ரூபாய் கேக்குறேன் யோ. என்னால அவ்வளவுலாம் தர முடியாதுயா. புரியுதா? 5000 ரூபாய் தரேன். சௌகரியப்பட்டாப்பா. வேலை வச்சு ஊதி விட்டான் பாருடா வாச்சால இன்னைக்கு. வணக்கம்மா. எப்படி நம்ம வீட்டுல பொண்டாட்டி புள்ள சௌக்கியமா? சரி பையன் போண்டா. நான் கூட்டு குடும்பம் வந்துறேன். இல்லப்பா, அண்ணன்பா, நான் அண்ணா அதான் வீட்டுல ஆண்டிலாம் நல்லா இருக்காங்க. வெளிவா காரடே சாடி ஊரு. அண்ணா, சரி நீ கொஞ்சம் ஊதமாயா. கொஞ்சம் வா அப்படி. நான் கெட்ட போறேன். ஓது சொன்னா ஊதிட்டு போவாரு. கல்யாணத்துக்கு நான் என்ன வாசிக்கணும்னா, ஆ, ஒரு மணி நேரத்து வேலை தான். சம்பளம் எவ்வளவு பார்த்து கேளு. ஒரு 3000 ரூபாய் கொடுறா. என்னடா அப்ப மத்தில கேக்கு நான் உருவ போட்டியா கொடுத்துட்டா. மனசாட்சி இல்ல. கொஞ்சம் பார்த்து கேளு. ஒரு மணி நேரத்து வேலை. ஏய் கஷ்டங்குதுடா, வாயில வச்சு டம்மு கட்டி ஊதணும். நாங்க சூத்துல வச்சு ஊதணும். அது கூட ஊதியா நீயா? வாயில வச்சு ஊதுவோம் யோ. பார்த்து கேளு கொஞ்சம். ஏய் ஒரு 1000 ரூபாய் கம்மியா 2000 ரூபாய் கொடுறா போடா. 2000 ரூபாவா? ஐயா யோ, ஒரு மணி நேரத்து வேலைக்கு 2000 ரூபாய் கேக்குறியோ. என்னால அவ்வளோலாம் தர முடியாதுயா. புரியுதா? 7000 ரூபாய் தரேன். பத்தாவா? 7000. அவன் தான் பம்பாடி அடிச்சுங்க பம்பாடி அடிக்கிறவங்களாம் சேர்த்து வச்சு அப்படிதான் டேய். சரி விடுறா. மாப்பிள்ள குரங்கு உட்காந்துட்டாரா? குரங்கு மாப்பிளை. குரங்கா அதான் சொல்லுவீங்க. எப்படி? அதான் பெரிய பழமொழி சொல்லுவாங்க. எப்படி? எனக்கு இல்லாதவன் ஏய் இருக்கிற வீட்டுல பெண்ணை வச்சுக்கோ, ஏய் அந்த மாப்பிள்ளை மரியாதை இருக்காதான். என்ன கோட்டான்னு ஆந்த குளநரி குரங்கு எல்லாம் தான் சொல்லுவா. என்ன கண்டுதுப்பா 3 நாய் பண்ண மாட்டோம். ஓடி போடுவோம் போகுது. பொண்ணுடா பொண்ணுடா. பொண்ணுடா. அப்படி வாங்கி உட்கார்றா. பொண்ணு தப்பு வைக்குது. சவுதா பேசியா? ஆசையா? ஆமாங்க. அந்த ஆசை நைட்டு தான் காட்டக்கூடாதா? மனமேடையில தான் காட்டணுமா? ஒரு அச்சு மரம் அக்கம் பக்கம்னா நினைப்பாங்க, பெரியவங்க நினைப்பாங்க, கலந்து வந்து நினைக்க மாட்டாங்களா? பாசம் வேணாம் சொன்ன அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேமா. ஆமாங்க. கூரை போட நல்லா இருக்குதுமா. இப்ப மாடலா இப்ப சொன்ன மாடல் தாங்க இப்படி. சவுதா போடுறா. ஏமா தொண்டை கட்டிங்க கிச்சன் பையனா சாப்பிட்டேனா? அதெல்லாம் இல்லங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? அதெல்லாம் இல்லங்க. சரிம்மா. எனக்கு திருமணம் உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. அப்படியா நான் முகத்து முடி இருக்கா? திருமணம் ஆயிட்டு பிறகு காமிங்க. முகத்து சத்தமா பேசு காட்டுறா செவிடியா. இருக்குதா? சரி உங்க கையில தாலி கட்டுமா என்னவா? கட்டுங்க. ஒரு முகத்து காட்டினா தான் வேணாங்க. செல்ல காட்டு. வேணாம் சொல்லிட்டுல. அந்த முகத்திலே ஒரு முத்தம் தரணும். முத்தம் தரணும். நீ எனக்கு முத்தம் தரணும். சரியா? காட்டுமா? வேணாங்க. முகத்து காட்டி செல்லாம். ஏய் சரியா? இதே ஆயிட்டு வந்தியா? ஏய் சாணி சுத்தா. நீ குறுக்க வந்த. ஏண்டா? வாதப்படுறா. ஏண்டா? இதுல பொம்பளை இதுல கொட்டை எடுத்து வரா போகுது. போடா. ஏய் என்ன பண்ணிட்டு வர? போட்டியா இருக்கு போ.
நானே ஆபாயில் ஊத்தி சாப்பிடுவேன், இல்லைன்னா பச்சையா வச்சு வாயில ஊத்திக்கிற உடனே எனக்கு ஆன்சு பாடி வந்துவிடும். ஆன்சு பாடி மூஞ்சி வச்சு பாரு அவனுக்கு நல்லா. என்ன பண்ணிக்கிறா? நல்லா இருக்குதுடா. பாக்கலாம்டா. ஏய் ஏய் அடி உங்க அம்மா நம்பிச்சியா? ஏய் அவன் மூஞ்சி வச்சு பாரு. தெரியவா வச்சு போடு உனக்கு ஒரே ஓட்ட. அடங்கறால பாரு எங்கனா உங்க அம்மால மாலை வத்தல் போடு. ஏடா மணமக்கள் வந்து விட்டார்கள். ஆமா முகூர்த்த மாலை மாலை மாலை. ஏண்டா பூபதியா ஆமா ஆமா உன் போய் தட்டுதான். வெளியாம கங்கம்மா கோயிலுக்கு தான் போய் சமைப்போம். இதெல்லாம் போய் சமைத்து போயிட்டியா? அங்கே சொங்குலம் புண்டலும் வாங்கிட்டு வந்துடுது. சொங்கலம் பொண்ணல இல்லடா, சுண்டல் பொங்கல். அப்ப இது கூடாதுப்பா. பூஜை தட்டு பூஜை மட்டும் தான் இருக்குன்னா உல்லாசமா வச்சுடுவா. சரி ஐயோ ஐயோ ஏடா பூபதி ஏடா அண்ணன் கல்யாணம் ஐயா ஐயர் கந்தல் வீட்டு செத்துறாரா? ஐயோ நல்ல வாக்கியா சொல்லுடா. அந்த ஆளன் ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டா. எங்க பார்த்தாலும் கேக்குறான். கல்யாணத்துக்கு கூட்டு வந்த மாதிரியா பக்கத்துலயே கடை இருந்துச்சு. நானே எட்டி வச்சேன் அந்த கந்தல் வீட்டு செத்துறான். அட பாய் இப்ப ஐயர் ஓடுமாடா? ஐயர் வாத்து இருக்கா மொய்டா டே முதல்ல கேளு. மொய் மொய் மொய். பொட்ட மொய் பொட்ட மொய் பொட்ட மொய் பொட்ட மொய். அட பொட்டே பட்டமொழி 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 மொய் 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 மொழி 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 மொய் மொய் மொய்யா மொய் மொய்யா 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 ஏய் அரே வா மொய் 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 பண்ணடா. யாரும் குத்துவே மொய் வந்துருக்கு. யாரும் விட மாட்டாங்களா இந்த ஊர்ல? அம்மா மொய் குத்துறாங்க தெரியும் இந்த ஊர்ல நம்மளுக்கு. எங்க ஒரு ஊர்ல கூட இந்த ஊர்ல குத்துக்கிறாங்க. ஆமா நீ முன்ன பேட்டி பேச கொடுப்பா. இன்னும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் நல்ல உள்ள பெறவிடும் இந்த அற்புதமான திருமண வேலையிலே இன்னும் பெருமதுக்குரிய பார்த்தசாரதி பார்வதி சொல்லக்கூடிய அதாவது வந்தவாசி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பார்த்தசாரதி பார்வதி ஐயா அவர்கள் கங்கை அம்மன் திருவிக்காக ரூபாய் 1001. இது ஐயப்பன் காயத்ரி சொல்லக்கூடிய செங்காடு கிராம சேர்ந்து ஐயப்பன் காயத்ரி டிராவல்ஸ் ஐயா எங்கள் ஆண்டு தனுசு அதாவது அம்மனுக்காக ரூபாய் 501 வாரியுள்ளார். ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இன்னும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் நல்ல உள்ள பெற வேண்டும். மணி வள்ளி என்ற சொல்லக்கூடிய குடும்பத்தினர் மணி வள்ளி கோட்டகர கிராம சேர்ந்த மணி வெள்ளி வள்ளி குடும்பத்தை சேர்ந்த ஐயா அவர்கள் யாரின் தனுசு அனுபவத்தை பாராட்டி 101 ரூபாய் வாங்கியுள்ளார். அது அம்மனுக்காக ரூபாய் 101 வாரி வாங்கியுள்ளார். ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புனிதமான தாய் கிராமத்திலே சக்தி வாய்ந்த கங்கை அம்மனுக்காக மகா கும்பாபிஷேகம் செய்வதற்காக பொன் உதவியும் பொருள் உதவியும் பண உதவியும் அனைத்தும் நன்கொடையா அளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய அதாவது அருந்ததிப்பாளை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்கொடை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு ஊர் பொதுமக்களாக நன்றி தெரிவித்துக்கோ. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரும் வர மாட்டாங்கடா. ஏண்டா வருஷம் 3 நாளும் ஆட்டமே ஊரும் போய் ஆட்டம் ஆடிருந்தா உங்களுக்கு யாரு வந்து மொய் கொடுத்துருவாங்க? சொந்தக்காரங்க யாருன்னா செத்தா கூட அவங்க முகத்தை பாக்கிறதுல போய் ஆடதான் பாருங்க. ஏன் மன வருத்தமா சொல்றேன்? ஏன்னா நீ கஷ்டப்படாதா கடவுள் முடித்துல மட்டும் செத்துட்டு வச்சுக்கோ. கடவுள் முடித்துல செத்துடணுமா? நீ ஒரு வேலை செத்துட்டு வச்சுக்கோ. மொத்தம் 7 நாள் 9 நாள் 11 நாள் 16 நாள்ல காரி வைக்க மாட்டேன். 25 நாள் தான் காரி வைப்பேன். நல்லா கேட்டுங்கடா. அந்த 25 நாளுக்கும் பகல்ல 3 வேலை அன்னதானம் போய் 6 மணி மேல பக்தி கச்சேரி சொற்பொழிவு நைட்டு 10 மணி மேல 27 நாளைக்கு நாடகம் தான்.
25 நாளைக்கு நாடகமா? நம்ம கம்பெனியாவா? பாரா நம்ம கம்பெனி ஆமா வைக்கிறேன் நானு. ஆ, நம்ம கம்பெனி வைக்க மாட்டேன். ஏய். ஏன்னா அன்பு கடுமை யாரும் பணம் வாங்க மாட்டாங்க. பணம் வாங்க மாட்டேன். பணம் வாங்குற கம்பெனி தான் விற்பேன். ஆமா. நாங்க யாரும் வாங்க மாட்டோம். நீ மட்டும் வாங்கி எடுத்து வீட்டுல வச்சு. பாக்காஜ பாப்பாறேன். ஐயா நீ தான் செத்துறிய, நீ எப்படி பார்க்க போறா? ஏய் காக்காய வந்து எந்த முறை மாத்தில உட்காந்து பார்க்க மாட்டான். முருங்கை மரத்துல வேற எந்த மரம் கிடைக்கலையா? அதான்டா வீட்டுங்க இருக்கான். ஆஹா, சரி சரி. ஏங்க, ஐயருடா. ஐடியா ஓ கௌசல்யா 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 வந்துகிறாளா கௌசல்யா கௌசல்யா வந்துகிறாளா கௌசல்யா கௌசல்யா இன்னைக்கு கௌசல்யா கௌசிலியா சாய் கிராமத்துல ஏய் எந்த ஊர்ல கூட மாட்டாங்கடா. ஆ. ஒரு 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு வந்து சொல்லிட்டு ஆ எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. மனத்திற்கு நம்ம ஊர்ல வந்து பசியா பட்டிய நாடகம் கூட அண்ணன் பாரா சிவகுமார் அண்ணன் இந்த தர்மகத்தெல்லாம் ஆ. ஏய் 5000 ரூபாய் போட்டு கொடுத்தாங்க. ஆஹா கறி மீன் தான் தூண்டு ஓட பல பையா கௌசிலியா கௌசிலியா 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? இதுப்பா இந்த கல்யாணத்துல பிரியாணி போடுவாங்களான்னு கேட்டேன். கல்யாணத்தை பிரியாணி போடுவாங்க உனக்கு. ஆ நேற்று 6 மணிக்கெல்லாம் ஆட்டம் முடிச்சு அப்படியே செனாச்சு வந்தீங்களா? இவன் சனரவே இல்லைம்மா, அப்படியே பாய் விடுங்க. எல்லாரும் தானே? பாய் விட்டு பிரியாணி கம்மியா. அது பாய் வீட்டு கல்யாணம். காக்கா 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 கோகா கோகோ 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 ஒரு மணி நேரத்துல பூ தனம் தன்யம் தனம் தன்யம் தானியம் தனம் தன்யம் தனம் தன்யம் தானியம் இவ சப்ரபாதம் சுப்ரபாதம் சுப்ரபாதம் சுப்ரபாதமா காது ரெட்ட காதுல உங்களுக்கு டபுள் டபுளா கேக்குது. பதம் மான்யம் சுகம் சூன்யம் ஆக சமர்ப்பியாமி 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 சமர்ப்பியாமி. என்ன மாப்பிள்ள? 5000 மணிக்க வேண்டாம். என்ன மனவரையில உங்களுக்கு எழுத்து பேசுறது தவறுதான். சரி நல்லது. ஐயா நான் எத்தனை திருமணத்துக்கு போயிருக்கேன் ஐயா. சரி. திருமணத்துக்கு போகும்போது ம் மாப்பிள்ளை மணமகளை கைத்து தாலி கட்டுவான். ஆமா. அந்த நேரத்துல ஆ. மகள் சிரிச்ச மகமா இருப்பா. ஆமா. அந்த சந்தோஷத்துல மாப்பிள்ளை 3 முடிச்சு போடுவான். அந்த புன்னகையிலே. ஆமா. ஆ. இன்னைக்கு நாடனா ம். உன் மகள் முகத்தை மூடி இருக்காளே. ஆமா. அவ சிரிக்கிறாளா இல்ல மன வருத்தமா இருக்கா எப்படி தெரியுது? என்ன தெரியாதா? இதான் மூடி வச்சு தாலியா இருக்குது. என்னாச்சு? பாருடா. இதான் மூடி வச்சு தாலியா இருக்குது. மாப்பிள்ளை, அவன் சும்மா கிடக்கிறான். ஒண்ணும் இல்ல. என்னுடைய குல வழக்கப்படி மணப்பெண்ணுடைய முகத்தை மூடித்தான் தாலி கட்டுறது வழக்கம். ஓ இதான் உங்க முறையா? ஆமாப்பா. முறையோடு போறாயா? குல வழக்கப்படியே. மாப்பிள்ளை, 16 செல்வங்களை பெற்று பெறுவாள் வாழ்கை. நலமோடு வளமோடு வாழ்கை. மக்கள் செல்வங்கள் பொருள் செல்வங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்கை. செல்வங்களே எழுதுருங்க. மக்கள் செல்வங்கள் ஐயா. ஆ. எனக்கு புலனோர் பந்தம் உணவால் தான் போறேன் ஐயா. அப்பா மாப்பிள்ளை இருந்தா நீ இருக்கும்போது உனக்கு எந்த மாதிரி கவலை வராது. ஒரு மாதிரி தான் பிறக்கும். பல்லும் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கையில நம்ம முக்கியடா. அல்லு முக்கியலடா. மாமாவோட சொல்லுதான் நம்ம மனசு முக்கியண்டா. சரி மாப்பிள்ளை, டேய் வராங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா. நம்ம ரெண்டு பேருக்குமா? தள்ளிப்போ நம்ம 2 பேரும் போய் என்னடா படுத்து இதே புத்தி கட்டவனே. மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு முதல் இரவு. மாப்பிள்ளை நீங்க வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே? ஆமா. சரி, முதலுக்கு ஒரு ஏற்பாடு செய். இப்போ செய்து முடிக்கிறேன். சந்தோஷம் அடிபட்டு டேய் பால் பாலும் பீயும். பாலும் பழமும் செய். ஐயா நான் பால் போட்டேங்க இது வரைக்கும். அப்படியா? நீ ரெண்டாவது சொன்ன பாரு. வெடி வச்சு இப்ப சாப்பிட்டு போ. சாப்பிட்டு போடா. மாப்பிள்ளை, இதுவரையும் சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆடி பாடி கூட முதல்ல சொல்லலாம்.
இன்று காலையில் உனக்கு எனக்கு திருமணம் நடந்தது. திருமணத்தை பார்த்து முகத்தை காட்டவில்லை. மனைவி இது நமக்கு முதலிரவு கூட முகத்தை காட்ட மாட்டேயா? மனைவியும் முகத்தை காட்ட வேண்டும். அந்த முகத்திலே நான் முத்தம் தர வேண்டும். கட்டியத்து முத்தோடு காட்டி என் முகத்தை பாருங்க.
அத்தா, என்னை பார்த்தா யார் என்று கேட்கிறீர் அத்தா? என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடாதீங்க. என்னை அடி மேலாடி அடிக்க வேண்டாம் அத்தா. என்னால் வலி தாங்க முடியவில்லை அத்தா, என்னால் வலி தாங்க முடியவில்லை அத்தா. நான் தாங்க உன்னுடைய மனைவி மலர்வி அத்தா. ஏய், என் மனைவி மலர்வியா? ஆமாங்க. ஓடுறதுல பைத்தியக்காரி. என் மனைவி மலர்வி எப்படி இருப்பாள் தெரியுமா? சைலண்ட். பேராய் உடையவள். அவள் முகத்தை பார்க்கும் போது ஏய், பொழுது போக தெரியாது, பொழுது விடிவே தெரியாது. நாள் முழுதும் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பேன். அப்படி இருக்கும்போது அவள் அழகா இருப்பாய். ஏய், யாரும் தெரியவில்லை, இங்க வந்து என் மனைவி இருக்கிறே. நீங்க கட்டிய தாலி என்னுடைய கழுத்திலே இருக்கின்றது. இதை பார்த்தால் கூடவா என்னுடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அத்தா? என் வார்த்தை கேளுங்க, நான் தான் உன்னுடைய மனைவி அத்தா. ஓ, உன் கயித்துல மஞ்சள் கயிறு இருப்பதா நான் கட்டி தாலி சொல்றியா? எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாப்பிள்ளை மஞ்சள் கயிற்று கயித்துல கட்டுவான். அப்படிங்கும் போது நான் கட்டி தாலியா? நான் தாலி கட்ட ஒரே பெண் என் மனைவி மலர்வி தானே. நான் தான் உன்னுடைய மனைவி மலர்வி, என் வார்த்தை கேளுங்கள் அத்தா. ஏய், அத்தா, திருமணத்திற்கு முன்பதாக என்னுடைய கருத்திலே நீங்கள் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தீரே, நினைவிருக்கின்றது. பைத்தியக்காரி, உன்னிடத்து நான் சத்தியம் செய்தேனா? ஆமாங்க. இது முன்பு ஒண்ணு பார்த்தே கிடையாது. உன்னிடத்து சத்தியம் செய்தனா? ஏய், என்ன சத்தியம் செய்த? என்ன சத்தியம் தெரியுமா? மலர்விழி, பூமாதேவி சாட்சியாக, ஆகாயவாணி சாட்சியாக, எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் மலர்விழி என்று என்னுடைய கருத்திலே சத்தியம் செய்து கொடுத்தாயே, அதை கூடவா மறந்து விட்டாய் அத்தா? ஏய், சத்தியம் செய்து உண்மைதான், அது உன்னிடத்தில் கிடையாது. என் மனைவி மலர்வி கிட்ட திரும்ப பொழுது வருதா திருமணம், அது முன்னால் சத்தியம் செய்தேன். என்னவென்று மலர்வி ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, கிராமத்துக்கு பொதுமக்கள் சாட்சியாக, எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அவள் எந்த நிலையில் இருந்தாலும் அவளை விட்டு பிரிய மாட்டேன் சத்தியம் செய்தேன். ஆனால் என் மனைவியோட சத்தியம் செய்தது அறிந்தது கேட்டுதாயா? என்னுடைய கருத்தில் தான். சரி, நீ என் மனைவி இருக்கிறீங்க, நீ எந்த நாடு, உன் பேர் என்ன, உன் தந்தை பேர் என்ன சொல்றீ? என்னுடைய நாடு அயோத்திபுரி நாடு அத்தான், அயோத்திபுரி நாடு. நாடு அயோத்திபுரி நாடு. அந்நாட்டு மன்னர் சிவனேச மன்னர் இருக்கின்றாரே, அவருடைய ஒரே மகள் என்னுடைய பெயர் மலர்வி. ஏய், அயோத்திபுரி நாட்டு மாமன்னர் சிவனேச மன்னருக்கு ஒரே மகள் தான். நான் தான் அத்தா. ஐயா மணி மலர்வி. இரு, இப்ப யாரு மலர்வி தேடி போதிப்போம். இவ்வளவு வெளியே கூச்சல் கோயம்பு நடக்குது, உனக்கு வெளியே கேட்கறியா? மாப்பிள்ளை சிறுத்துங்க இப்படி அப்படியே ஆடுங்க பாடுங்க கொண்டாடுங்க, எப்படி எப்படியே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் நான் காதல போடலாமா? முதல்ல கூட ஏற்பாடு செய்யறேன். சபையில செய்து போர்க்காலமா நடக்குதுயா? மாப்பிள்ளை. ஆமா மாமா, இன்று காலையில் தான் எனக்கு உன்னோட மகளுக்கு திருமணம் நடந்தது. ஆமா, இன்று இரவு எங்களுக்கு இருவருக்கு என்ன முதல் இரவு நான் ஏற்பாடு செய்யறேன்னு செய்தனே, அறைக்குள்ள போயிட்டீங்க. செய்திருக்கேனே. அதாவது மகளோட சந்தோஷமா ஆடிப்பாடு கொடுங்க மாமா. சந்தோஷம் வந்தீங்களா? சந்தோஷமா ஆடிப்பாடு பண்ண நேரத்துல யாரோ ஒரு பெண் வந்து நான் என் மனைவின்றா, உன் மகள் என்கிறா. மாமா சந்தேகமா இருக்குது. மாப்பிள்ளை, உன்னோட மகளான்னு பாரு மாமா. மாப்பிள்ளை, உனக்கு என்ன வேற மாதிரி ஆயி போச்சு என்ன? என் மகளை பார்த்து உனக்கு வேற தினமா ஆயி போச்சு என்ன? மாமா, உன் மகளா இருந்தா அவனை பொறுத்துக்குவேன். அவன் யாரு எழுதா தெரியல. யாரா? ஆமா, எப்படி ஊத்திருக்கா? பார்த்தது கிடையாதா? யாரே? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.